எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நீங்க பார்க்க போறது ஒரு சாதாரண செய்தி இல்ல. இது சாட்சாத் முருகப்பெருமானோட அருளால உங்களுக்காகவே வந்து சேர்ந்திருக்கிற ஒரு முக்கியமான செய்தி. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். எத்தனையோ விஷயங்களுக்கு நடுல சரியா இந்த நேரத்துல இந்த செய்தி ஏன் உங்க கண்ல படணும்? இது சும்மா எதேச்சியா நடந்ததுன்னு நினைக்கிறீங்களா? இல்லவே இல்ல. இது உங்களுக்காகவே அனுப்பப்பட்ட ஒரு குறிப்பு. ஆமாங்க, அந்த முருகப்பெருமானே உங்களுக்கு விடுக்கிற ஒரு தெய்வீக அழைப்பு இது. சரி, அப்படி என்னதான் முருகன் உங்ககிட்ட சொல்ல வர்றாரு? இப்போ இந்த நொடியில உங்களுக்கான அந்த நல்ல செய்தி என்னன்னு ரொம்ப கவனமா கேளுங்க. இத்தனை நாளா உங்க வீட்ல இருந்துகிட்டு இருந்த கஷ்டங்கள், தீராத பணத்தடைகள், மனசுல ஒரு விதமான வேதனை, இது எல்லாமே இனி மெதுமெதுவா விலகப் போகுது. உங்க வாழ்க்கையில ஒரு புத்தம்புது அத்தியாயம் ஆரம்பிக்க போகுதுங்க. நீங்க உங்க வாழ்க்கையில என்னென்ன போராட்டங்களை சந்திச்சிட்டு இருக்கீங்கன்னு அந்த கந்தனுக்கு நல்லாவே தெரியும். கவலைப்படாதீங்க, இப்போ அந்த கஷ்டங்களுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்ட வேண்டிய நேரம் வந்தாச்சு. எவ்வளோதான் கஷ்டப்பட்டு உழைச்சாலும் அதுக்கான பலனே கிடைக்க மாட்டேங்குதேன்னு மனசுக்குள்ள ஒரு பாரம் இருக்கா? முயற்சி மேல முயற்சி செஞ்சுட்டே இருக்கீங்க, ஆனா ஒரு சின்ன வாய்ப்பு கூட கண்ணுக்கே தெரியலேன்னு மனசு சோர்வா இருக்கா? சரி, கொஞ்சம் பணத்தை சேமிக்கலாம்னு நீங்க நினைக்கும் போதெல்லாம் எங்கிருந்தாவது ஒரு செலவு வந்து அந்த சேமிப்பை அப்படியே கரைச்சிடுதா? இந்த மாதிரி சூழ்நிலைகள் எல்லாம் பார்த்து நீங்க கொஞ்சம் கூட கலங்காதீங்க. ஏன்னா இது எல்லாத்தையுமே அந்த கந்தன் பார்த்துட்டு தான் இருக்காரு. ஒன்ன மட்டும் உறுதியா நம்புங்க, அவர் உங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டார், நிச்சயமா மாட்டார். அப்போ இனிமே வரப்போற நாட்கள் எப்படி இருக்க போகுது? முருகன் உங்களுக்கு என்னென்ன தெய்வீக வாக்குறுதிகளை தர்றாருன்னு இப்ப பார்க்கலாம் வாங்க. முருகனோட அருள் உங்க வீட்டுக்குள்ள நுழையும் போது என்னென்ன அற்புதங்கள் நடக்கும் தெரியுமா? முதல்ல உங்க வீட்ல ஒரு நிம்மதியான சூழல் உருவாகும். அப்புறம் உங்களுக்கு தேவையான பணம், பொருள் தானா தேடி வரும். குடும்பத்துக்குள்ள சந்தோஷம் அதிகரிக்கும். வேலை தேடுறவங்களுக்கு நல்ல நல்ல வாய்ப்புகள் கதவை தட்டும். அப்படியே நின்னு போயிருந்த எல்லா காரியங்களும் தானா நகர ஆரம்பிக்கும். இங்க செல்வம்னு முருகன் சொல்றது வெறும் பணத்தை மட்டும் இல்ல, அதுக்கும் மேல. உண்மையான செல்வம்னா என்ன தெரியுமா? அது மனசுல இருக்கிற நிம்மதி, நல்ல உறவுகள், நோய் நொடி இல்லாத ஆரோக்கியமான வாழ்க்கை, அப்புறம் சரியான நேரத்துல வர்ற நல்ல வாய்ப்புகள். இது எல்லாம் தான் உண்மையான செல்வம். இந்த எல்லாமும் இனி உங்க வீட்ல நிறைய போகுது. சரி, இவ்வளவு நன்மைகளையும் நாம பெறணும்னா நம்ம பங்குக்கு நாம என்ன செய்யணும்? ஒண்ணே ஒண்ணுதாங்க. அது முழு மனசோட, முழு நம்பிக்கையோட செய்யற ஒரு சின்ன பிரார்த்தனை. வாங்க, நாம எல்லாரும் சேர்ந்து இப்போ அதை பண்ணலாம். சத்தமில்லாத ஒரு இடத்துல கொஞ்ச நேரம் உங்க கண்களை மெதுவா மூடுங்க. இப்போ நான் சொல்றத உங்க மனசுக்குள்ள, உங்க இதயத்துல இருந்து முழு நம்பிக்கையோட சொல்லுங்க. வேல்முருகா, என் வீட்ல இருக்கிற தடைகளை எல்லாம் நீக்கிடுப்பா. என் குடும்பத்துக்கு எல்லா செல்வத்தையும் கொடு. என் மனசுக்கு நிம்மதியை கொடு. என் வாழ்க்கையில ஒரு நல்ல காலத்தை கொண்டு வா. ஓம் முருகா. ஒன்ன மட்டும் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்படி மனசார முழு நம்பிக்கையோட நீங்க வேண்டிக்கிட்டது எப்பவுமே வீண் போகாது. உங்க வேண்டுதல் இப்போ அந்த இறைவன்கிட்ட போய் சேர்ந்துடுச்சு. உங்க பிரார்த்தனை அங்கீகரிக்கப்பட்டுடுச்சு. இனிமே பாருங்க, உங்க வாழ்க்கையில நல்ல நல்ல மாற்றங்கள் நடக்க ஆரம்பிக்கும். ஆமாங்க, இன்னிலிருந்து உங்க வீட்ல நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். ஒருவேளை சில மாற்றங்கள் கொஞ்சம் மெதுவா நடக்கலாம், ஆனா ஒண்ணு மட்டும் உறுதி, அது நிச்சயமா நடக்கும். அதை மட்டும் முழுசா நம்புங்க. இந்த செய்தியை பார்க்குற நீங்க சாதாரணமானவங்க இல்ல, நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. முருகன் உங்களை ஒரு கணமும் மறக்கல, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்ல, சரியான நேரம் வரும்போது நீங்க என்ன கேட்டீங்களோ, ஏன் நீங்க மனசுல என்ன நினைச்சீங்களோ, அதை விட பன்மடங்கு பெரிய ஒரு ஆசிர்வாதத்தை அந்த வேலவன் உங்களுக்கு தருவான். அது வரைக்கும் உங்க நம்பிக்கையை மட்டும் விட்டுறாதீங்க. இப்போ நீங்களே ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. உங்க வாழ்க்கையில வரப்போற அந்த முதல் நல்ல மாற்றம் என்னவா இருக்கும்? அத மனசுல நினைச்சு முழு நம்பிக்கையோட எதிர்பார்த்து காத்திருங்க. எல்லாமே நல்லபடியா நடக்கும். உங்க எல்லாருக்கும் வெற்றி நிச்சயம். வேல் வேல், வெற்றி வேல்.